எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோ இட் ஆல். இன்னைக்கு நான் போஸ்டர் கலர் பேப்பரில் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ப்ரஷ் பென் வாங்கினதுக்கு இந்த போஸ்டர் கலர் ஷீட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. ஒரு 5 ஷீட்ஸ் இருந்தது. ஸோ அதில் ஒன்று எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கேமல் போஸ்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அக்ரிலிக் வந்து ஒயிட்டும் பிளாக்கும் மட்டும் யூஸ் பண்ணேன், ஏன்னா இந்த போஸ்டர் கலரில் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா வந்திருந்தது. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா பேப்பர் மட்டும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு இந்த பெயிண்ட்டை தாங்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கேன்வாஸில் அடுத்து ட்ரை பண்ணணும். இது வரைக்கும் நான் அந்த கலர் பிளெண்டிங் அதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கொடுத்த அந்த மெஜந்தா கலர் ஓகே தான், பட் எனக்கு ஸ்கை அப்பியரன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளூ கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பிங்க் கொடுத்தேன். ரெண்டையும் அந்த பிளெண்ட் பண்ணது எனக்கு சரியாக வரல. நான் பண்ண உடனே அதை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாவெண்டர் கலர் மிக்ஸ் வந்தது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னேன் இல்லையா போஸ்டர் ஷீட்டுங்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா உரிய ஆரம்பித்த மாதிரி ஆயிடுச்சா. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இன்பிட்வீன்லேயே நல்லா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மீதி வந்து நானாகவே வந்து ப்ரௌன் கலரு, ஆரஞ்சு அந்த கலர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் எடுத்துட்டேன். ஸோ ரெட்டு, அதுக்கப்புறம் அந்த இதுலேயே ஒரு ப்ரௌன் டார்க் பீச் மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் எல்லோ, இந்த 3ஐயும் கொண்டாந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த ஷேட் வந்து பிளெண்ட் ஆனது அவ்வளோவா நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால நானே மனசு தேத்திக்கிட்டேன். சரி ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே வந்து பெரிய ப்ரோ லெவல் மாதிரி நான் வரையலான்ட்டு போயிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஒரு பாட்டில் லெவலில் தான் இருக்கோம், இப்போ தான் பிகினராக இருக்கும். ஸோ வந்து பென்சிலில் வந்து 3 ஷேப் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்தது, இந்த எல்லாத்துக்குமே வந்து பென்சிலில் வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா பிளாக் வந்து நல்ல ஃபைன் டிப் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு கொடுத்தேன். ஓகே, நல்லாவே வந்திருந்தது. பென்சிலில் வரையறச்சு அந்த இதெல்லாம் நல்லா வந்துருச்சு. அதை மேலே ப்ரஷ் வச்சு பண்ணும்போது அந்த லைன்ஸ் எல்லாம் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாத மாதிரி, இந்த லேம்ப் போஸ்ட் பாருங்கள் சரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் யாராவது ஆர்டிஸ்ட் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஹிண்ட் இல்லைனா டிப் அந்த மாதிரி கொடுங்க, எப்படி அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ வந்து அந்த ஷீட்டை எடுத்துட்டேன், அந்த செல டேப்பை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப ஓஹோன்னு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை அப்படிங்கிறது கொஞ்சம் டீசெண்டாக வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் எழுதலாம், பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செல்வி சங்கரிங்கிறது செல்ஷான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதையே போட்டுட்டேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.